நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இப்போ புதுசாக ரிலீஸ் ஆக போகிற Oneplus Nord அண்ட் Moto G 5+ ஃபோன்ஸோட கம்பேரிசன் தான் பார்க்க போகிறோம். எந்த ஃபோனில் நிறையா ஃபீச்சர்ஸ் இருக்குது, எந்த ஃபோன் பெட்டராக இருக்குது, எந்த ஃபோனில் பர்ஃபார்மன்ஸ் பெட்டராக இருக்குன்னு இந்த வீடியோட கடைசியில் தெரிஞ்சுக்கலாம். வெல்கம் டு Findmytech. ஹோப் நீங்கள் எல்லாம் சேஃபாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் சேஃபாக இருக்கேன். எல்லோரும் இந்த ப்ராப்ளமில் சீக்கிரம் வெளியே வந்துடலாம். நீங்கள் இன்னும் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்கள் மறக்காமல் பார்க்கலாம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். OnePlus Nordோட ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் லிங்க்கை மறக்காமல் போய் பாருங்கள். OnePlus Nord அண்ட் Moto G 5+, அது ரெண்டையும் கம்பேர் பண்ணுறதுக்கான மெயின் ரீசன் அதோட ரெண்டு ஸ்பெசிஃபிகேஷனுமே ஆல்மோஸ்ட் சிமிலர் தான். பட் அதில் என்ன சின்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த கம்பேரிசன். இந்த ரெண்டு ஃபோன்ஸோட டைமென்ஷன் கம்பேர் பண்ணி பார்த்தோன்னா OnePlus Nordல நம்ம கிடைச்ச பேசிக் இன்ஃபர்மேஷனை வச்சு 6.5 இன்ச் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க அண்ட் அலுமினியம் ஃப்ரேம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபோன் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கலாம். Moto G 5+ பார்க்கும்போது 6.7 இன்ச் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க அண்ட் பிளாஸ்டிக் ஃப்ரேம் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம OnePlus கம்பேர் பண்ணும்போது இது அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும்னு சொல்ல முடியாது. OnePlusல இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, பட் ஹெட்ஃபோன் ஜாக்ஸ் ப்ரொவைட் பண்ணலை. அட் த சேம் டைம் நீங்கள் Moto 5G+ பார்த்தீங்கன்னா பவர் பட்டனில் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க அண்ட் 3.5 இயர்ஃபோன் ஜாக் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ரெண்டுலேயுமே Type-C சார்ஜர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அதோட டிஸ்பிளேவை பார்க்கும்போது ரெண்டு ஃபோன்லேயும் 90 Hz கொடுத்துருக்காங்க, அப்புறம் FHD கொடுத்துருக்காங்க, அதாவது ஃபுல் HD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ரெண்டு ஃபோன்லேயுமே Gorilla Glass 5 ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. OnePlus Nordல ஃப்ளூயிட் AMO LED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ OnePlus டச் எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் நல்லாவே ஸ்மூத்தாக இருக்கும். பட் Moto 5G+ல LCD தான் கொடுத்துருக்காங்க. ஸோ கொஞ்சம் கால கான்ட்ராஸ்ட் கம்மியாகவே இருக்கும். அதோட ப்ராசஸரை பற்றி பார்க்கும்போது ரெண்டு ஃபோன்லையுமே சிமிலர் ப்ராசஸ் தான் கொடுத்துருக்காங்க, அதாவது Snapdragon 765 ஆக்டோ-கோர் சிப் கொடுத்துருக்காங்க. போன வீடியோவில் சொன்ன மாதிரி Snapdragon 765ஓட மேஜர் ஃபால் பேக்காக இருந்தாலும் PUBG, COD எல்லாமே லேக் இல்லாமல் ரன் ஆகும். இது நம்ம கேமரா பற்றி பார்க்க போகிறோம். ரெண்டு ஃபோன்லையுமே ப்ரைமரி கேமரா சிமிலராக தான் கொடுத்துருக்காங்க. பட் என்ன லென்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்கன்ட்டு இன்னும் கன்ஃபார்மாக தெரியல. ஆனால் இதுக்கு முன்னாடி வந்த OnePlus மாடல் வச்சு பார்க்கும்போது OnePlus Nordோட கேமரா Moto G5ஓட பெட்டராக இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். அடுத்து நம்ம செகண்டரி கேமராவை பற்றி பார்க்கலாம். செகண்டரி கேமராவை பற்றி பார்த்தோம்னா ரெண்டு ஃபோன்லையுமே டூயல் பஞ்சுவல் கேமரா தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் OnePlusல 32 மெகாபிக்சல் அண்ட் 8 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. ஆனால் மோட்டோவில் 16 மெகாபிக்சல் அண்ட் 8 மெகாபிக்சல் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ செகண்டரி கேமராலையும் OnePlus பெட்டராக இருக்க நிறையவே சான்ஸ் இருக்குது. அடுத்து இம்பார்ட்டண்டான விஷயத்தை பற்றி பார்ப்போம், அதாவது பேட்டரி. மோட்டோவில் 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபுல் சார்ஜ் பண்ணால் 1 டேக்கு மேலே யூஸ் பண்ணலாம். OnePlusல 4115 mAh தான் கொடுத்துருக்காங்க. பட் ஆக்சிஜன் ஓஎஸில் பேட்டரி ஆப்டிமைசேஷன் இருக்கிறனால OnePlus Nordலையும் ஆல்மோஸ்ட் 1 டே யூஸ் பண்ணிக்கலாம். Moto 5G+ பேட்டரியில் ஒரே ஒரு ட்ராபேக் தான் இருக்குது. ஆமாங்க, 20 வாட்ஸ் சார்ஜர் தான் கொடுத்துருக்காங்க. 20 வாட்ஸ் சார்ஜரை 5000 mAh பேட்டரி கூட ஃபுல் சார்ஜ் பண்ணோம்னா ரொம்ப நேரம் ஆகும். ஆனால் OnePlus Nord பேட்டரி கெப்பாசிட்டி கம்மி, ஆனாலும் 30 வாட்ஸ் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் 1 or 15 மினிட்ஸில் ஃபுல் சார்ஜ் ஆயிரும். OnePlusல இந்த தடவை 2 வேரியண்ட் வரப்போதா இல்லை 3 வேரியண்ட் வரப்போதான்ட்டு இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. ஏன்னா OnePlus 8 and 9 Pro லான்ச்சுக்கு அப்புறம் அமேசானில் மட்டும் 6GB RAM வேரியண்ட் எக்ஸ்க்ளூசிவாக ரிலீஸ் பண்ணாங்க. OnePlus Nordல வழக்கம் போல் SD கார்டு ஸ்லாட் ப்ரொவைட் பண்ணலை. ஆனால் Moto 5G+ல டெடிகேட்டட் SD கார்டு ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. ஸோ 2 SIM அண்ட் SD கார்டு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம கன்வீனியன்ட்டான விஷயத்தை பற்றி பார்க்கலாம், அதாவது ப்ரைஸ். ரெண்டு ஃபோன்லையுமே இன்னும் கன்ஃபார்ம் ப்ரைஸ் வரல. பட் OnePlus Nordல 30,000 to 37,000 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் Moto 5Gல 27,000 மேலே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இதோட இந்த ரெண்டு ஃபோனோட கம்பேரிசனோட எண்டுக்கு வந்துட்டோம். உங்களுக்கு எந்த ஃபோன் பிடிச்சிருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் ஏதாச்சும் ஃபோன் பற்றி இல்லை டெக்னாலஜி பற்றி வீடியோ போடணும்னு நினச்சிங்கன்னா தயங்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். மறுபடியும் இன்னொரு வீடியோவில் வேறு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்டோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எல்லோரும் சேஃபாக இருங்க, ஹெல்த்தியாக இருங்க.